சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். ஒரு பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றன. அதேபோல கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி மர்மமான முறையிலே இறந்துள்ளார். அதோடு மணப்பாறை ஒரு பள்ளியிலே 2 மாணவிகளுக்கு அந்த பள்ளியில் இருக்கின்ற நிர்வாகிகள் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார்கள். எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்து அதிர்ச்சி உள்ள ஒரு செய்தி. வேலூரில் ஓடும் ரயிலில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்கி தள்ளிவிட்டதில் அந்த பெண் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு ஊடகத்தில் செய்திகள் வெளிவந்துள்ளன. அந்த பெண்மணிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. உண்மையிலேயே மிகுந்த வேதனைக்குள்ள சம்பவம். அதேபோல தமிழக காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கின்ற ஒரு ஏடிஜிபி அவர்களே தன் உயிருக்கு பாதுகாப்பில்லை என்ற ஒரு செய்தி மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றது, மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்துகின்றது. ஒரு ஏடிஜிபி அவர்களே இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது, இப்படி தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை மக்கள் அச்சப்படுகின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. சிவகங்கையில் ஒரு காவல் நிலையத்தில் பெண் எஸ்ஐ தாக்கப்படுகின்றார். காவல் நிலையத்திலே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கு இந்த நிலை என்றால் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அப்படி ஒரு அலங்கோல ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் இந்த அரசுக்கு அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலைதளம் மூலமாக நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அதையெல்லாம் கவனத்தில் எடுத்திருந்தால் கூட, அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தவிர்த்திருக்கலாம். குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் எவ்வித அச்சமும் இல்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுவது உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர், ஒரு திறமையற்ற ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது இதுவே சாட்சி.